கடைசி நேரத்தில் அவர் மறைவதற்கு முன்னால் தலைவர் கலைஞருடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார். அவர் நன்றி சொன்னது அதுவரை செஞ்ச நன்மைக்காக மட்டும் இல்ல, அதை விட அதிகமான நன்மைகளை தொடர்ந்து முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் செஞ்சார். தலைவர் கலைஞருடைய சாதனையை நான் பட்டியலிடணும்னா நேரம் இல்லை, அதனால் சுருக்கமா சொல்லுகிறேன். முதல் முறை ஆட்சிக்கு வந்ததும் மிலாது நபிக்கு அரசு விடுமுறை விட்டார். அதை அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் ரத்து செஞ்சது. மீண்டும் ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ரத்து செஞ்சு மீண்டும் பழையபடி மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவித்தார். உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்த பட்டியல்ல சேர்த்தார். சிறுபான்மையினர் நல ஆணையத்தை தொடங்கினார். வக்பாரிய சொத்துக்களை பராமரிக்க முதலாக மானியம் வழங்கினார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடங்கினார். உருது அகாடமி தொடங்கினார். காகிதமில் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார். பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். காகிதமில்லத் மகளிர் கல்லூரியை உருவாக்கினார். காகிதமில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம் வழங்கினார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தலைவர் கலைஞரை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமியர்கள் வேறு தான் வேறு இப்போது நினைச்சதில்லை. எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சுடாதீங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லி இருக்கிறார். அவருடைய வழித்தடத்தில் தான் நம்முடைய இன்றைய திராவிட மாடல் ஆட்சியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினருடைய சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கடந்த 4 ஆண்டு ஆட்சிகளை சிறப்பா நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அண்மையில கூட தமிழ்நாடு ஆட்சி இல்லம் கட்டப்படும் அறிவிச்சிருக்கிறோம். இஸ்லாமிய மக்களுக்கான நம்ம திராவிட மாடல் அரசின் முத்தாய்ப்பான சில சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாடு மாநில ஆட்சிக்குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் 80 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. ஹஜ் பயணிகளுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் ஹஜ் மானியம் வழங்க ஆணை வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிலிருந்து 11,364 ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இதுக்காக 24,56,00,000 ரூபாயை மானியமாக அரசு வழங்கியிருக்கு. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 31,625 பயனாளிகளுக்கு 207 கோடி ரூபாய்க்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. சிறுபான்மையின மக்கள் பயன்பெற பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 405 கோடி ரூபாய் அளவில் அரசு நிதி தரப்பட்டிருக்கு. சிறுபான்மையின கிராமப்புற பெண் குழந்தைகளோட கல்வியை ஊக்குவிக்க 76,663 மாணவியருக்கு 4,82,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகை நிறுத்திடுச்சு. எனவே மாநில அரசு இந்த ஆண்டு முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயிலக்கூடிய முஸ்லீம் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்க. வக்பாரியம் மூலம் வழங்கக்கூடிய 12,17 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 1,01,159 மாணவிகள் பயன்பெறாங்க. தொன்மையான பள்ளிவாசல்கள் தர்காக்களை புனரமைக்க பணிகளுக்கு இதுவரை 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10 தர்காக்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்கள் தர்காக்கள் வக் நிறுவனங்களை புனரமைக்கக்கூடிய பணிகளுக்கு இதுவரை 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 308 வக் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு.